தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 நாளாகமம் 13-14 வருஷத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் 3 மாதம் இருக்கையில கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோம் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்பார். உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு வருகிறார். மாடுகள் மிரள, ஊசா தடுக்க, கர்த்தர் அடிக்க, செத்தான். அந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் தாவீது கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டில் வைத்து விட்டார். 3 மாதம் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கிறது. இந்த 3 மாதத்துல தேவன் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதம் தேசத்துக்கே தெரிகிறது, ராஜாவுக்கே தெரியும். சொன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் பாரு. எப்படி அவனை தேவன் ஆசீர்வதித்தார்? இது ஒரு கேள்வி. 3 மாதத்துல தேசமே அறிகிற அளவுக்கு அந்த மனுஷன் வீட்டை எப்படி தேவன் ஆசீர்வதித்தான்னு கேட்டீங்கன்னா, அவன் பலி செலுத்தி இருப்பான். அவன் ஒரு லேவியன். ஆக உடன்படிக்கை பெட்டிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்திருப்பான். தன்னையும் தன் குடும்பத்தையும் மனைவி பிள்ளை எல்லாவற்றையும் சுத்திகரித்து கொண்டு பலி செலுத்தி ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பெட்டி கனப்படுத்தி இருப்பான். இன்னும் சொல்ல போனால் அவன் வீட்டையே ஆசரிப்பு கொடாரமாக மாற்றி விட்டான். அதை பார்த்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து விட்டார். அப்ப ஆண்டவர் நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கணும். நம்ம வீடு கூட ஒரு ஆசரிப்பு கொடாரமே மாறணும். ஆசரிப்பு கூடாரத்துல பலிகள் இருந்தது, சுத்திகரிப்பு இருந்தது, ஜெபம் இருந்தது, அப்படி தேவ பிரசன்னம் இருந்தது. அதை போல் நம்ம வீடு நல்ல தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தி இப்படி நம்ம வீடே ஒரு ஆசரிப்பு கூடாரமா மாறிட்டா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தவர் நம்ம வீட்டை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்க குடும்பத்து சண்டை சச்சரவுலாம் ஒடியட்டும், வாக்குவாதங்கள் ஒடியட்டும். கர்த்தனுக்கு அதை செய்யலை இதை செய்யலை என்று சொல்லி சதா குறை சொல்றது விடுங்க. நல்லொழுக்கத்தை கெடுக்கிற ஆகாத சம்பாஷணை வேண்டாம். உங்க வீட்டுல சண்டை சச்சரவு வேண்டாம். தகாத அதை டிவியில் அதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டவர் இடம் கொடுங்க. உங்க வீடு ஓபேத் ஏதோம் வீட்டை போல ஒரு ஆசரிப்பு கூடாரம் போல இருந்து விட்டால் ஒரு குறை அப்பா வைக்க மாட்டால். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னமே உங்கள் சத்தத்தை கேட்பார். ஒரு அற்புதம் உங்க வீட்டு வாசல் கதவை தட்டும். உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு நாள் ஆச்சரியமா நடத்துவார் நம் தேவன். வாக்கு மாறாத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.